ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வெரிகோஸ் வெயின்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது நரம்பு சுருள் நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால் வருது, யார் யாருக்கு வரும், அதுக்கு வந்து அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்னால எப்படி முழுமையாக 100% சரி பண்ண முடியுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது வந்து காலில் வர நரம்பு பாதிக்கப்படுறதுனால வரது தான் நரம்பு சுருள். அதாவது அந்த கெண்டைக்காலில் வந்து நிறைய பேருக்கு அந்த நரம்பு வந்து அப்படியே சுருட்டி இருக்கும். சில பேருக்கு தைஸில் கூட அப்படி சுருட்டி இருக்கும். சில பேருக்கு ஒரு காலில் இருக்கும், சில பேருக்கு 2 காலில் இருக்கும். இதுதான் வந்து நம்ம நரம்பு சுருள் நோயின்னு சொல்கிறோம். இது எதனால் வருதுன்னா, நம்ம காலுக்கு வர வெயின்ஸில் ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் வந்து மேலே போகாதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த நரம்பு வந்து அப்படி சுருள்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பாதிப்பை வந்து காட்டுது. இது யார் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு, அதே போல் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஜெனட்டிக்கலாக சில பேருக்கு வந்து பரம்பரையாகவும் தாத்தாக்கு அப்பாவுக்கு அதுபோல் பரம்பரையாக வரவங்களுக்கும் இருக்குது. லேடிஸ்க்கு சில பேருக்கு டெலிவரிக்கு அப்புறம் வரும். ஏன்னா அந்த டெலிவரி டைமில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால அந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸை வந்து கொஞ்சம் விரிவடை செய்யும். அப்படி விரிவடை செய்கிறதுனால அதனால அந்த நரம்பு வந்து சுருண்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான பல காரணங்களால வருது. முக்கியமாக வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கெண்டைக்கால் சதை சொல்லுவோம், அதான் காஃப் மசில்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோனிமியஸ் சோலியஸ் அப்படின்னு ஒரு 2 மசில் இருக்குது. இந்த காஃப் மசிலை தான் வந்து நம்ம இரண்டாவது இதயம் நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதயமும் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்புறது போல் அந்த காஃப் மசிலும் கீழே இருந்து மேலே போகிற பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்பும். இப்போ இந்த வெயின்ஸ்லேருந்து பிளட்டு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே தான் போகும், மேலேருந்து கீழே வராது. ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதயத்தில் வந்து 2 விதமான இது வரும், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ். அந்த ஆர்ட்ரிஸ்லேருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் கீழே வரும். சுத்திகரிக்கப்படாத இம்பியூர் பிளட் வந்து வெயின்ஸ்லேருந்து மேலே போகும். மேலே போகிற ரத்தம் எப்போவுமே கீழே வராது. ஸோ இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் வந்து சில பேருக்கு வந்து அந்த பிளட்டு வந்து சரிவர போகாமல் அப்படி அந்த வால்ஸ் இருக்கும், அந்த சூப்பர்ஃபிஷியல் அந்த மேலோட்டமாக அந்த நரம்பில் வந்து ஒரு சில வால்ஸ் அப்படி இருக்கும். அந்த வால்ஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாதனால அந்த பிளட்டு வந்து உள்ளே அப்படியே கிளாக் ஆகி அது கிளாட் மாதிரி ஆகி அது வந்து அந்த நரம்பு அப்படியே சுருட்டுற மாதிரி ஆகிறது தான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம். இது சூப்பர்ஃபிஷியல் நரம்புள்ள மேலோட்டமாக தான் வந்து இந்த கிளாட் வந்து ஆகும். அதே போல் இதுக்கு வந்து தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த கெண்டைக்கால் சதையை நல்லா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக போய்கிட்டே இருந்தாலே வந்து நமக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன போல் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா நடக்கணும், கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நடக்கணும். அந்த காலுக்கு அந்த கெண்டைக்கால் சதைக்கு வந்து ஆக்ஷன் கொடுக்கணும். அதே போல் உட்காந்துட்டே இருக்கிறாங்கன்னா இந்த பாதத்தை ஆக்ஷன் கொஞ்சம் பண்ணோம்னா தான், அதான் இது 2வது இதயம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த காஃப் மசில் அது கொஞ்சம் நல்லா பம்ப் பண்ணி பிளட்டை விட்டுதுனாலே அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து பாதிப்பு வராது. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம செய்கிறது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்னா அதோட அறிகுறி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நரம்பு வந்து அப்படியே சுருண்டு அதிகமாக தைஸ்லேருந்து கெண்டைக்கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் வரும். இது ஒன்று. இன்னொன்று வலி இருக்கும், பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்க முடியாத வலி இருக்கும். அதே போல் அந்த நரம்பில் மேலோட்டமாக பார்த்தாலே கருப்பாக கிளாட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாதத்துக்கு கீழெல்லாம் வந்து அந்த தோலோட கலரே வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாக கலர் வந்து டிஸ்கலராக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தான் வெரிகோஸ் வெயின்ஸுக்கு உண்டான சிம்டம்ஸ். இப்போ இது வந்துடுச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த நரம்பு வந்து சில சமயம் நல்லா இச்சிங் வர்றதுனால கை நகம் பட்டோ ஏதோ கீறிடுச்சுன்னா கூட அது அப்படி புண்ணு மாதிரி ஆகிடும். புண்ணு மாதிரி ஆகி அது வந்து அது ஆற முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சர்க்குலேஷன் வந்து மேலே போகுது, பூராக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல புண்ணு வந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றவங்க வந்து மேக்ஸிமம் காலில் புண்ணு ஏற்படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு தீர்வு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அலோபதியில் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, அதுபோல் சில சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் போகிறாங்க. இப்போ நாங்கள் ஃபிசியோதெரப்பியில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணுறோன்னா, அந்த நரம்பு வந்து நல்ல திக்காக தடிமனாக சுருண்டு இருக்கிறத வந்து அது நார்மல் பொசிஷனுக்கு, நார்மல் நரம்பு சைஸுக்கு அதை சுருக்கி கொண்டு வந்துடும். ஒன்று. இன்னொன்று வந்து அந்த வலியை வந்து நல்லா குறைச்சிடுவோம். 2. 3வது வந்து அந்த கிளாட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சில அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மூலிமா அதையும் கரைச்சிடுவோம். 3வது வந்து இது பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் ஸ்கின் வந்து பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக போக ஆரம்பிச்சிடும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால. அந்த மாதிரி நார்மல் பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு அந்த பாதத்தில் இருக்க கலர் வந்து நார்மல் கலருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்லி தருவோம். அதெல்லாம் செய்துட்டு வந்தாலே அவங்களுக்கு திரும்ப அந்த ப்ராப்ளம் வராது.
இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு சில பேர் என்ன பண்ணலாம், இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த ஸ்டாக்கிங்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது கால் கொஞ்சம் உயரமாக வச்சுட்டு 2 பில்லோ வச்சு கொஞ்சம் உயரமாக வச்சுட்டு படுத்தாங்கன்னா கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த காலுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து நார்மல் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங், வாக்கிங் இந்த மாதிரிலாம் போகலாம். நாங்கள் வந்து சில எக்ஸசைஸஸும் சொல்லி தருவோம், அந்த எக்ஸசைஸும் அவங்க பண்ணலாம். இப்போ எக்ஸசைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்தும் குறையல, இப்போ சர்ஜரி அளவுக்கு இண்டிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸுக்கு நாங்கள் எங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாக, அதான் கம்ப்ரெஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், அந்த நரம்பை வந்து நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்து அதோட வித்து நார்மல் நரம்பு மாதிரியே கொஞ்சம் சுருக்கி கொண்டு வந்து அந்த நரம்புக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வர வச்சு வலியை குறைச்சி அவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொண்டு வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான பிளான் வந்து சொல்லிக் கொடுப்போம். இப்போ என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து பேசிக்காக ஆரம்ப நிலையிலே வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிடலாம், அதே போல் வெரிகோஸ் வெயின்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் நின்றுட்டே இருக்கிறேன், ரொம்ப நேரம் நான் நிற்கிற ஜாப் தான், என்னோடய பாடி வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ் எக்ஸசைசஸ் வந்து நான் சொல்லித்தரேன். மொத்தத்தில் பாடி வெயிட்டையும் குறைச்சோம்னா வெரிகோஸ் வெயின்ஸோட சிம்டமும் வந்து கண்டிப்பாக குறையும். இதெல்லாம் செய்தும் எனக்கு குறையல, வெரிகோஸ் வெயின்ஸ்னால எனக்கு பிரச்சனை இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா எங்களோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலிமா கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து 100% சரி பண்ணுறோம்.